தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்ததுடைய நோக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எப்படி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், வமா ஹலக்கத்தில் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைப்பதற்கான நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. மனிதன் சந்தோஷமாக வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும், நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்க்கையை ஏற்படுத்தியிருந்தாலும், அல்லாஹ் தஆலா இந்த நம்மை படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் பொக்கிஷமாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான், இறுதியாக வந்த தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால், உலகத்தில் இன்றைய ஜும்மாவுடைய நாளில் இன்றைக்கு தலைப்பே நபியை நேசிப்போம் என்ற தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு என்றால், உலகத்தில் எல்லா மக்களும் நபியை நேசிப்பதை போல நாம் வாழக்கூடிய தமிழகத்திலும் சில இடங்களிலும் சில மாநிலத்திலும் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரசூல்லாவை பொறுத்தளவில் உம்மத்தை நேசிப்பது விஷயத்தில் ரசூல்லா ரொம்ப தீவிரம் காட்டுவார்கள். ரசூல்லாவை நேசிப்பது எந்த அளவுக்கு நம்முடைய நேசம், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாமரன் கூட ரசூல்லா எப்படி இருப்பார்னு தெரியாது, நபீன் மட்டும் கேள்விப்பட்டிருப்பார். முஹம்மது என்ற வார்த்தையை தன்னுடைய பெயருக்கு முன்பாக சூட்டியிருப்பார். அவர்களுடைய வார்த்தை குறிப்பிட்ட அளவில் ரசூல் என்ற வார்த்தை. அந்த ரசூலுக்கு இந்த பாமர முஸ்லிம் கொடுக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ரசூல்லாவை ஒரு பத்திரிகை நாளிதழ் என்ன செய்கிறது என்றால் கார்ட்டூனாக போட்டுருது. நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை என்ன செய்யுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கார்ட்டூனா போட்டான். கார்ட்டூனா போட்டா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த சமூகம் ரசூலுல்லாவை வேற ஒரு கண்ணோட்டத்தில் வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு பத்திரிகை இதை வெளிப்படுத்துகிறது. அதற்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொந்தளித்து போராட்டத்து களத்தில் நிற்கிறார்கள். போராட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ரசூலுல்லாவுடைய பண்பை பின்பற்றுகிறார்களா? இல்லை. எங்களை பொறுத்தவரையில், நம்மை பொறுத்தவரையில் ரசூலுல்லாவை எப்படி எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் என்பவர் நம்முடைய உயிரை விட மேலானவர். அவருக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்போம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும். அதே போலதான் சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு படம் எடுக்கப்படுகிறது. அதில் ரசூலுல்லாவுடைய தோற்றத்தை சாயலாக போட்டு என்ன செய்யறான், எடுக்கிறான். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, உலக நாடுகள் முழுக்க என்ன செய்யப்படுகிறது, உலக நாடுகளே, சாமானியவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த வெகுஜனமே என்ன செய்கிறது என்றால் இதை கண்டனமாக தெரிவித்து மட்டுமல்ல, அனைத்து மக்களும் ரோட்டில் ஒரு புனிதமாக கருதக்கூடிய, ஒரு உன்னதமாக வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதரை பற்றி தவறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த மக்களுமே குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்றவர் தான் உலகத்தினுடைய ஹீரோ. உலகத்தினுடைய ஹீரோ, மறு உலகத்தினுடைய ஹீரோ. நம் உலகத்தில் நேசிக்க வேண்டும் என்றால், நம் தாயை விட, நம் தந்தையை விட, நம் பிள்ளைகளை விட, மனைவியை விட, நாம் நேசிக்கிற சொத்தை விட, நான் நேசிக்கிற வீட்டை விட, நான் நேசிக்கிற வியாபாரத்தை விட, எல்லாத்தையும் விட ஒரு ஹீரோவை நாம் நேசிக்க வேண்டும் என்றால், அந்த ஹீரோ, அந்த கதாநாயகன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்தான், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார் பாருங்கள், ரசூலை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏன் இன்னைக்கு இந்த பத்தி பேசப்படுது? ரசூலை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய அனாச்சாரம் இருக்கிறது. அந்த அனாச்சாரம் மிகப்பெரிய கொடூரத்தை தாண்டுகிறது. நம் பள்ளிவாசல்ல கூட எழுதி போட்டிருக்கிற வசனம் 72வது அத்தியாயம் 18வது வசனம், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வின்றி வேற யாரையும் அழைக்க கூடாது. அன்ன மஸ்ஜித் இல்லா, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் ரசூலுக்கு இது இடம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாவை ஸலவாத்து சொல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாவுடைய போதனைகளை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாவை புகழலாமா? புகழக்கூடாது.
புகழுக்குரியவன் யார்? பாத்தியா சூரா ஓதுற தக்பீர் கட்டுறோம்ல, அந்த தக்பீர்ல என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்றோம். அப்ப புகழ ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வைக்கலாமா? வைக்குவதற்கான நோக்கம் இருக்கிறதா? யாருக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும்? ரப்புல் ஆலமீனுக்கு தான் அந்த தகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவரை நேசிக்க வேண்டும். எதை எப்படி நேசிக்கணும்? அல்லாஹ் சொல்றான், குல் இன் தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஉனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்க சொல்ல நபியே சொல்லுங்க. எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களானால், நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களானால் என்னை பின்பற்றுங்கன்றாங்க. யார்? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, என்ன பின்பற்றுங்கள். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களானால் உங்களை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன செய்றான்? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்கள், வஅத்தி அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். வஅத்தி ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வல் ஊலி அம்ரி மின்கும், அதுக்கு பிறகுதான் தலைவர், அதுக்கு பிறகுதான் அமீர். எங்க யாருக்கு கட்டுப்படணும்? அவருக்கு கட்டுப்படணும் கிடையாது. அல்லாஹ் அவங்க கட்டுப்படுன்னு சொல்லல. வஅத்தி அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். வஅத்தி ரசூல், அல்லாஹ் அடுத்து யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இதுக்கிடையில பின்பற்றலாம், நேசிக்கலாம், அரவணைக்கலாம், அன்பு பரிமாற்றலாம், பின்பற்றலாம், எல்லாம் பண்ணலாம் நல்ல கருத்தா இருந்தா. ஆனால் ரெண்டு பேரை நேசிக்க வேண்டும், ரெண்டு பேருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ஆயிஷா அல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறார்கள், ஆயிஷா அல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்றார். சிறந்த மனுஷனா வாழணும்னா என்ன செய்யணும்? ரெண்ட பின்பற்றணும். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதுடைய வழிகாட்டுதல். இந்த ரெண்ட பின்பற்றினா ஒருத்தர் சிறந்த முஸ்லிமா இருக்க முடியும். சிறந்த முஸ்லிமா இருந்துட்டா அவன் என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சிடலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், வாத்தி அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். வாத்தி ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வ இல்லம் தவல்லவ் வ இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் இதை புறக்கணித்து விட்டு, ரசூலுல்லாஹ்வை புறக்கணிச்சிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை புறக்கணிச்சிட்டு, நீங்கள் லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிராக ஆயிராதீங்க. அல்லாஹ் தஆலா இந்த முடகத்துல ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கிறோன்னு பாருங்க. யார்யாவது நம்மகிட்ட கேட்கிறார், ஒரு சகோதரர் கேட்கிறார், இன்னைக்கு என்ன செய்றாங்க நம்ம சமூகத்துல, அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அவர்கள் அதோடைய சார்ந்து போகிறார்கள். இஸ்லாத்தில் அது கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு மாற்று மத நண்பர் வருகிறார், ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர் கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அவர் எப்படி இருப்பார், எந்த மாதிரி தோற்றத்தில் இருப்பார் என்றைக்காவது அறிந்து வைத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வை பற்றி நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், ரசூலுல்லாஹ்வை பற்றி அரவணைத்து நடக்குகிறோம். ஒவ்வொரு நேரங்களும் ரசூலுல்லாஹ்வை பேசுகின்ற பொழுது ஸலவாத்தை சொல்லுகிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட்டு ஸலவாத்தை சொல்லி நினைவுபடுத்துகிறோம். அந்த ரசூலுல்லாஹ்வை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், 21ஆம் அத்தியாயம் 107ஆம் வசனத்தில் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த தூதர் இருக்கிறாரே உலகத்திற்கு, அல்லாஹ் தஆலா அகில உலகத்திற்கு, உலகம் என்ன? உலக டோட்டல் அகில உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அற்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அற்கொடைன்னு என்னங்க? கிஃப்ட், பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு பொருளாக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒட்டுமொத்த ரஹமத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது பாருங்க. மனித உலகத்திற்கே நேர்வழி காட்டக்கூடியவர், மனித குலத்திற்கே நேர்வழி காட்டக்கூடியவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மறுமை நாள்ல எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய், ஆதமே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்லப்பா, அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிருந்தான், என்ன உயரத்துல வச்சிருந்தான், ஒரு மரத்தின் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், அந்த மரத்து பக்கம் நான் போயிட்டேன்.
அந்த தண்டனை என்ன கொடுப்பான்னு தெரியல, அதை பயந்துகிட்டு நான் இருக்கிறேன், பரிந்துரை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க, எல்லாத்திலையும் போவாங்க. ஆனா யாருமே என்ன செய்ய முடியாது. எல்லாருமே சொல்லுவார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல ஹலீலான்றானே, என்னுடைய நண்பன் அல்லாஹ் சொல்ற ஒரு நபி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம்கிட்ட போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உலகத்துல நான் 3 பொய் பேசி இருக்கிறேன், இதுக்கு அல்லாஹ் என்ன குற்றப்படுத்த போறான்னு தெரியல, இதுக்கு என்ன என்னால தண்டிக்க போறான்னு தெரியல. அப்போ அந்த இடத்தில் எல்லாரும் ஓடுவார்கள். யாராவது நமக்கு பரிந்து பேச மாட்டார்களா? ரப்பு கிட்ட பரிந்துரை பண்ணணுமே, ரெக்கமெண்ட் பண்ணுமே, ரெக்கமெண்ட் பண்ண ஜெயிச்சு சொர்க்கத்துக்குள்ள போயிடலாமே. உலகத்துல ரெக்கமெண்ட் மாதிரியா, அங்க அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யணும். அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய 2 பேருக்கு அல்லாஹ் வாய்ப்பு வழங்கி இருக்கிறான். ஒன்று, நாம் நேசிக்கிற குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹ்ட்ட பேசும், அல்லாஹ் கிட்ட பேசும். யா அல்லாஹ், உலகத்துல என்னை ஓதிக்கிட்டே இருந்தான், அதனால இவனை நரகத்துல போட்டுறான், இவனை சொர்க்கத்துல போடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். அடுத்த ஒரு ஆள் பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி இருக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஓடி போகும். ரசூலுல்லாஹ் அப்படி போகும், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக பரிந்துரைக்க மாட்டீங்களா, அல்லாஹ்விடத்துல பரிந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரிந்துரை செய்யறதுக்கே அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அற்கொடைன்னா என்னங்க? உலகத்துல பரிந்துரை அல்ல, உலகத்தில் பரிந்துரை அல்ல, மறு உலகத்தில் நமக்காக பரிந்துரை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வாங்கப்பா, எங்க போறீங்க, அங்கெங்க போறீங்க, வா, உனக்கு பரிந்துரை பேசக்கூடிய ரப்பு ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பரிந்துரை செய்வாங்க. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமா துஆ செய்தார். ரசூலுல்லாஹ் உலகத்தில் இருக்கும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமா துஆ செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். எப்படி ஏற்றுக்குவான் தெரியுங்களா? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அபூ தல்ஹா என்ற ஒரு நபி தோழர் மனைவியோட இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போகணும். அப்படி வியாபாரத்துக்கு போகிற நேரத்தில் அபூ தல்ஹா அவருடைய மகன் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறான், உடம்பு சரியில்லை. அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா, உடம்பு சரியில்லை, மனைவிட்ட சொல்லிட்டு போறாங்க, மகனை பார்த்துக்கோ, நல்லபடியா பார்த்து என்ன செய்ய, உடம்பு ரெடி ஆக்கி அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற நேரத்தில் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அபூ தல்ஹா போன உடனேயே மகன் இறந்தாச்சு. போயிட்டு வர வரைக்கும் மனைவி எப்படிப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க. போயிட்டாரு வீட்டுக்காரு, வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அபூ தல்ஹார்லான்னு உம்மு சுலைமர்லா தன்னுடைய பிள்ளையை கஃன் இட்டு வச்சிருக்காங்க. கஃன் போட்டு பிள்ளையை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. வந்தவர் நேரா வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு, தன் தேவைகளை நிறைவேற்றுகிறார். அது வரைக்கும் வாயே திறக்கல உம்மு சுலைமர்லா. உம்மு சுலைமர்லா கேட்கிறாங்க அபூ தல்ஹாவிடத்துல, நமக்கு அல்லாஹ் ஒரு பொருளை கொடுத்து, ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு அமானியத்தை ஒப்படைக்கிறார், ஒரு பொருளை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறார். அந்த பொருளை ஒப்படைத்து அந்த பொருளை திருப்பி கேட்டா நம்ம கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்கிறாங்க அபூ தல்ஹா கணவர்கிட்ட. அபூ தல்ஹா சொல்கிறார்கள், கொடுத்துடணும். அப்ப உடனே அபூ தல்ஹா உம்மு சுலைம கேட்கிறாங்க, அல்லாஹ் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்து அதை திருப்பி எடுத்துக்கிட்டா என்ன செய்வீங்க? அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்க வேண்டியதா? அப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம மகன் இறந்துட்டான், நீங்க அதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்ற. சொன்ன உடனே அபூ தல்ஹா கடுமையான கோபம், கடுமையான கோபம் வந்த உடனே சொல்லாம, இந்த பெண்மணி என்ன காரியம் செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் விட்டு வேகமா போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நேரா போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வியாபாரத்துக்கு போறப்ப என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, வரக்குள்ள மரணிச்சுட்டான், என் மனைவி வேற ஒரு தேவையெல்லாம் முடிச்ச பிறகுதான் என்கிட்ட சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மு சுலைம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுத்திருக்கான், அவங்க செஞ்சது சரிதான், ஆனால் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ்
9 ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது. அந்த 9 பிள்ளைகளும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது குர்ஆனை மனனம் செய்த ஆஃபில்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய பரிந்துரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வது உலகத்திலே செய்திருக்கிறார். அதே இப்ப வருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக கவலைப்பட்டவர், இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டவர். ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கல, ரசூலுல்லாஹ் நாம யாரா பார்த்திருக்கிறோமா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். பின்னாடி பாருங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே வர்ணிச்சுக்குங்க. இந்த ஜும்மாவில் வெளியே போகிறப்போ ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கணும். ரசூலுல்லாஹ்வை உயிரை விட மேலாக இந்த ஜும்மா விட்டு, இந்த பள்ளியை விட்டு வெளியே போறப்போ ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். யாரு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ் யாருக்கு நேசம் பிடிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்ன உயிரை தியாகம் பண்ணக்கூடிய கூட்டம். நம்ம உயிரை தியாகம் பண்ண மாட்டோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பின்னாடி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சகோதரர்கள்னா சஹாபாக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் பேசினாலே வித்தியாசம் இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ரசூலுல்லாஹ் சகோதரனா நாங்க தானே ரசூலுல்லாஹ்? நீங்க இல்லப்பா. அவர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள், நம்புவார்கள். என்னை பார்க்க மாட்டார்கள், என்னை பின்பற்றுவார்கள். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். நான் அவர்களை பார்க்க ஆசைப்படுவேன். யாரு? நம்மை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஆசைப்படுவாங்க. ஆனா இப்படி ரசூலுல்லாஹ் ஆசைப்படக்கூடிய சமூகம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எப்படியெல்லாம் நம்முடைய இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் ஒரு பாதையை நோக்கி ஓடுகிறோம். யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? அரசியல் தலைவர்களை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு ஒரு மாநாடு ஒரு சகோதரன் நடத்துகிறார். ஒரு தலைவர், கட்சிக்கு தலைவர் நடத்துறாரு. அவரு ஒரு மக்களுக்கு ஏதோ விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நடத்துறாரு. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளான்னு என்னமோ பண்ணிட்டு போ. ஒரு முஸ்லிம் பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி சொல்லக்கூடிய காட்சி மட்டும் பாருங்க. நான் 5 நேரம் தொழறவன். இன்னைக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ என் தொழுகை மிஸ் ஆகி போயிடுச்சு. அதனால எனக்கு பெரிய பாதிப்பெல்லாம் தெரியல. தொழுகை மிஸ் ஆன கூட அவருக்கு பெரிய பாதிப்பு இல்லையா? இன்னைக்கு இந்த 5 நேரம் விடாம தொழுகிறவ அவரை பார்க்கிறதே எனக்கு ஒரு கிஃப்ட். தொழுகை விட உன்னேற்பிள்ள பேசுது. எப்படி பேசுது தெரியுங்களா? என் இறைவனை நான் பார்க்க வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், கலிமத்து தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமையில் இந்த மனித சமூகத்திற்கு பரிந்துரை பேசக்கூடிய சமூகமாக பரிந்துரை பேசக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் சமூகம் என்ன பேசுகிறது? என்னுடைய அல்லாஹ்வை நான் பார்த்து விட்டேன், என் சாமியை பார்த்துட்டேன், என் கடவுளை பார்த்து விட்டேன் என்று பேசுகிறது. இப்படி ஒரு கூட்டம் போகுது. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா போகுது. விளையாட்டு வீரர்கள் மீது நேசம். விளையாட்டு வீரர்களை நேசம் வைங்க, பின்பற்றி ஏதோ பண்ணுங்க. ஆனா நேசிக்கிறதும் பின்பற்றுவதும் யாரை பின்பற்ற வேண்டும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும். அந்த விளையாட்டு வீரர் எப்படி முடி வச்சிருக்கிறானோ அது மாதிரி நம்ம வெட்டுறது, அது மாதிரி வெட்டி விட்டு நம்ம பிள்ளைக்கு காட்டுறது, பின்னாடி வித்தியாசமா வச்சுக்கிறது, இந்த சைடு உள்ள வச்சுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக இன்னைக்கு நம்முடைய சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களை ஒரு கூத்தாடி எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்க வேண்டும்? யாரை நேசிப்பதற்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. யாரை நேசித்தால் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் கிடைக்கும். நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை. ரசூலுல்லாஹ்வை எப்ப பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹ்வை எப்ப பார்க்க முடியும்? ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? நினைச்சு அப்படியே கற்பனைக்கு போய்க்கிங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை. எப்ப பார்க்க முடியும் ரசூலுல்லாஹ்வை? மறுமையில தான் பார்க்க முடியும். உலகத்துல பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை வேணா பார்க்கலாம், அதுக்கும் பர்மிஷன் இருக்கிறது. அங்க ரசூலுல்லாஹ்வை முழுசா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை காட்டுவான். எங்க? திருமதி என்ற நபிமொழியில 991வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளாம் மௌத்தா போயிடுவோம். மௌத்தா போன உடனே நம்மளை இங்கிருந்து சந்தாக்களை கொண்டு போவாங்க.
சந்தாக்கில் இருந்து கொண்டு போய் கபர்ஸ்தான்ல வச்சிருவாங்க. கபர்ஸ்தான்ல வச்ச பிறகு மேல என்ன செய்வார்கள், பலகை வைத்து அடுக்குவார்கள். நம்ம ஊர் வழக்கு அப்படி இல்லை. பலகை அடித்து விட்டு பாய மூடி மேல மண்ணை போட்டுருவாங்க. மேல மண்ணை போட்ட பிறகு மேல மண்ணை போட்டு அங்கிருந்து துவா செஞ்சு 7-8 நகர்ந்துட்டேன்னு வச்சுங்களேன். 7-8 நகர்ந்துட்டோம். 2 சிறப்பு மிக்க வானவர் இறங்கி வருவார். அவருடைய வேலை என்ன செய்யுங்களா, நம்ம கிட்ட கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? நம்ம உலகத்துல ரப்பிட்ட நம்ம கிட்ட கேட்கிறோம். இப்ப கேள்வி சும்மா முடிஞ்சு கேட்கிறோம். அல்லாஹ் யாருன்னு கேட்டா, எங்க அல்லாஹ் இவ்வளவு பத்தி இவ்வளவு சொன்னீங்களே தெரியாதா? அல்லாஹ் தெரியாதா? அங்க கேட்கப்படும், மன் ரப்புக்க, உனது ரப்பு யார்? கேட்ட உடனே தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ். கபர்ல அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா ஒரு வாய்ப்பு கொடுப்பான். வந்த மலக்கு என்ன செய்வார், கேள்வி கேட்க மாட்டார். ஒரு போட்டோவை காட்டுவார். போட்டோ மாதிரி ஒரு வடிவத்தை இப்படி காட்டுவார். கபர்ல இப்படி காட்டுவார். ஒரு உருவத்தை காட்டுவார். அந்த உருவத்தை பார்த்தவர்கள் உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை நேசித்தவர்கள், உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியவர்கள், அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், எங்க காட்டப்படும்? நேரடிய மறுமையில் வாக்குறது இல்ல, உலகத்தில் கபரில் வைத்த உடனே 2வது கேள்வியை இவர் அடையாளப்படுத்தி காட்டிட்டு சொல்லுவாங்க, இவர் யாரு? எப்படி சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ்வை நேசி உலக வாழ்க்கையில உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும், தக்பீர் கட்டினா இப்படித்தான் தக்பீர் கட்டணும், ருக்கு செஞ்சா இப்படித்தான் ருக்கு செய்யணும், திருமணம் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் முடிச்சிருக்கிறாங்க, இப்படித்தான் தூங்கி இருக்கிறார், இப்படித்தான் சாப்பிட்டு இருக்கிறார் என்று உலகத்தில் ஒவ்வொரு அடியடியாக பின்பற்றுகிறோமே. பின்பற்றுவதற்காகவே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி ஏற்படுத்தி நாம் பல பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன், அவருடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்ற அடிப்படையில் பின்பற்றுகிறோமே. அன்பர்கள் சொல்லுவார்கள், இவர் யாருன்னு கேட்ட உடனே சொல்லுவாங்க, இவர் தாங்க எங்க ரசூலுல்லாஹ். இவரை நாங்க பார்க்கல, ஆனா அங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறாங்க பாருங்க சஹாபாக்கள். ரசூல் புகாரியில 3543வது நபிமொழியாக பதிவு செய்யும். ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? எவ்வளவு உயரம் ரசூலுல்லாஹ் இருப்பாங்க? நம்மள மாதிரி ஷார்ட்டா இருப்பாரா அல்லது ஹைட்டா இருப்பாங்களா? எவ்வளவு ஹைட் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னா, குள்ளமாவும் இருக்க மாட்டாங்க, ஹைட்டா இருக்க மாட்டாங்க, நடுநிலையோடு இருப்பார்கள். அதே மாதிரி அவருடைய நிறம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், இதுக்காக சொல்லுகிறேன். அவருடைய நிறம் எப்படி இருக்குன்னா, வெள்ளையாவும் இருக்காதான், மாநிறமும் இருக்காது. இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளையாவும் இருக்காது, மாநிறமாவும் ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? ரோஸ் கலந்தா எப்படி இருக்கும்? நடுநிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருக்க மாட்டாங்க, கருப்பாவும் இருக்க மாட்டாங்க, மாநிறத்தோடு இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள்? ஒரு ரோஸ் கலந்த ஒரு கலரில் இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோள், புஜம், மார்பு எப்படி இருக்கும்? நெஞ்சு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு ஜிம்முக்கு போய் பயிற்சி எடுத்து ஷோல்டரா எப்படி இந்த ஜஸ்ட் விரிப்பாங்க. அல்லாஹ் இயற்கையாவே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. ரெண்டு ஆபரேஷன் பண்ண ரசூலுல்லாஹ் உலகத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு 2 சர்ஜரி நடக்கப்பட்டிருக்கு. ஒன்னு சின்ன வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடிட்டு இருப்பாங்க. ரஹீக்குல் மக்தூம்ல பதிவு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ் விளையாண்டு இருக்கும்போது, சிறுவரோடு விளையாண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வரார். ஜிப்ரீல் வந்து என்ன செய்யறேன்னு நெஞ்ச பிளக்கிறாருங்க. நெஞ்ச பிளந்து என்ன செய்யறாங்க? இதயத்தை சுத்தப்படுத்துறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் ஓடி போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் யாரோ வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்ச பிளந்தாங்க, என்னவோ நடக்குதுன்னு போய் ஓடி போய் சொல்றாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்வை தத்தெடுத்து கொண்டு செவிலி தாயை வளர்க்கக்கூடிய ஆட்டு இளையருடைய ரசூலுல்லாஹ்வை செவிலி தாய்னு சொல்லுவாங்க. பால் கொடுக்கக்கூடிய அன்னை அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி எப்படி ரசூலுல்லாஹ்வை முஹம்மதை என்ன செய்யறா? யாரோ வந்தாரு, நெஞ்ச பிளந்தா மூத்தா போயிட்டாங்க. ஓடி வந்து பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு முடிவு செய்யறாங்க, செவிலி தாய் இன்னதுக்கு மேல அவர் வச்சுக்கூடாது, நேரம் அம்மினி அம்மாட்ட ஒப்படைச்சிடணும். அது வரைக்கும் பர்க்கத்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் பர்க்கத்து. அப்படி இருந்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்றாங்க? இந்தாமா வச்சுக்கங்கன்னு. 2வது ஆபரேஷன் எங்க தெரியுமா நடக்குது? சர்ஜரி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் உறங்கிட்டு இருக்கும் போது வீடு முகடு திறக்கப்படும். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீடு முகடு திறக்கப்படுகிறது.
வீடு முகடு திறக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்விட்ட நேரா ஜிப்ரீல் வரார், நெஞ்சை பிளக்குகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை சுத்தப்படுத்துகிறார், ஜம்ஜம் தண்ணீரால் சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஈமான் அம்சத்தை உள்ள என்ன செய்கிறார், சர்ஜரி நடந்து நேரா அடுத்து தூக்கிட்டு போயாச்சு. வாகனத்துல எங்க போயாச்சு, மறுமை மெஹராஜ்ல போயாச்சு. மெஹராஜுக்கு போயிட்டு வந்த ரசூலுல்லாஹ்வுடைய மார்பகத்தை வரலாற்றை சொல்கிறார். ஒருத்தன் போய் ஜஸ்டுக்கு அடிச்சா எவ்வளவு கால் ஆகுமோ, மார்பை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறானமா, அகண்ட மாதிரி ஷோல்டர் எப்படி ஒருத்தன் அடிச்சு வச்சிருப்பானோ, ரஸ்லிங்கல்ல ஒருத்தன் எப்படி பார்த்தா எப்படி தெரியுமோ அது போல ரசூலுல்லாஹ்வுடைய ஷோல்டரும் நெஞ்சு இருக்கும். பார்த்தாலே கதி கலங்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு மார்பு இப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய வைரஸ் நெஞ்சு எப்படி இருக்கு தெரியுங்களா, என்ன மாதிரி இருக்கு, மற்ற நம்மள மாதிரி இருக்குமா, அப்படி இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சும் ரசூலுல்லாஹ்வுடைய வயிறும் சமமா இருக்கும். ஒரு ஃபிட்னஸா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி பார்த்தாலே என்ன செய்வாங்க, அப்படி ஃபிட்னஸ் இருக்கு ரசூலுல்லாஹ்ட்ட. அடுத்து எப்படி இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நடை நம்ம நடக்கிற மாதிரியா, சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க எப்படி ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது பாருங்க. திருமதி என்ற நபிமொழியில் 1676வது நபிமொழியா பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய நடை எப்படி தெரியுங்களா இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய நடையும் ஃபாத்திமாவுடைய நடை ஒண்ணா இருக்கும். ஃபாத்திமாவுடைய நடை ஒண்ணா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பிள்ளை இப்படி பின் தோட்டத்துல பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய நடையும் அவருடைய பிள்ளை ஃபாத்திமாவுடைய நடை ஒண்ணா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நடை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கற்பனை, மெதுவாக நடப்பாங்களா, ஸ்பீடா நடப்பாங்களா, எப்படி இருக்குன்னா, வரலாற்றிலே நபி தோழர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நடை எப்படி இருக்குமா, பள்ளம் தாண்டுவதை போல இருக்கும். ஒருத்தர் பள்ளத்தை தாண்டான்னு வச்சுங்க, ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை எப்படி தாண்டுவானோ அது போல ரசூலுல்லாஹ்வுடைய நடை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு வேகம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய முடி, நம்மெல்லாம் வரலாற்று நாம அப்படிதான் பேசி இருக்கிறோம். வரலாற்றிலே பேசப்பட்டிருக்கு. முஸ்லிம் என்ற நபிமொழியில் 4666வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய முடி. நம்ம ரசூலுல்லாஹ் பிரதானமா பேசப்பட்டது என்ன, ரசூலுல்லாஹ்க்கு சுருட்ட முடி சுருட்ட முடி சுருட்ட முடி. அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருக்கு தெரியுங்களா, சுருட்டையும் இருக்காது. எப்படி இருக்காதாமா, படிந்த நிலையும் இருக்காது. பெண்களுக்கு இருக்குமல்ல முடி படிஞ்ச மாதிரி இருக்குமல்ல, அப்படி இருக்காது. சுருட்டையாவும் இருக்காது. எப்படி இருக்கும்னா, ரசூலுல்லாஹ்வுடைய முடி தோல் புஜத்தி வரை கொடுக்கும். அந்த முடிகள் அலையலை போல இருக்கும், சுருட்டையாவும் இருக்காது. பெண்கள் முடி இருக்குமல்ல, மடி முடிந்ததை போல இருக்காது. அப்ப எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முடி, கொஞ்சம் கற்பனை நினைச்சு பாருங்க. அப்படி வச்சிருக்கிறது முடியும், அந்த ஜெஸ்டும், அந்த அந்த ஆள் தோற்றத்தை பத்தி எப்படி இருக்கும் பின்னாடி சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய தாடி நம்ம வைக்கிற மாதிரி தாடியா, ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாட்ட கேட்கறாங்க, சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தாடி பாப்பீங்க, எப்படி தாடியை பத்தி சொல்றீங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுவாங்க. லொஹர் தொழுகிறப்போ ரசூலுல்லாஹ் ஓதுறாங்களா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆதாரம். ஃபஜ்ர்ல சத்தம் போட்டு இமாம் ஓதுவார், மஹ்ரிப்ல ஓதுவார், இஷாவுல ஓதுவார், மிச்ச நேரங்கள்ல லொஹரும் அஸரும் அமைதியா ஓதுவார். ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனம் ஓதுறது என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தாடி இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தாடி ஆடுவதை பார்த்து சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதி கொண்டிருக்கிறார், லுஹரில் ஓதினார், அஸரில் ஓதினார் என்று சாட்சி சொல்வது என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி, இந்த சைடு முடி, அவருடைய மார்பகங்கள், அந்த கையில் இருக்கிறது போனஸ், நெஞ்சும் வயிறும் சமமாக இருப்பது. சுப்ஹானல்லாஹ். இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வலிமை எவ்வளவு தெரியுங்களா, சுப்ஹானல்லாஹ். சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, வலிமைன்னு சொல்லுவாங்க, சக்தி. அது எப்படி இருக்கு, அல்லாஹ் இயற்கையாவே வைத்திருக்கிறான். நம்ம சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்றோம் அவன் அடிச்சு 10 பேர் தவிர்த்து, அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வலிமை மட்டும் சக்தி மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. 30 ஆண்களை அடித்து விழக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வலிமை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கார். 30 ஆணுடைய வலிமை அல்லாஹ் இயற்கையாவே வைத்திருந்தான். அது மட்டுமல்ல, யாராவது ரசூலுல்லாஹை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் ஒருத்தர் வராரு, ரசூலுல்லாஹ் சபையில உட்கார்ந்துருப்பாங்க எல்லாருமே. இப்போ இமாம் யாருன்னா என்னை காட்டிடலாம், அதனால தொழுக வைக்கிறத வச்சு முடிவு செஞ்சிடலாம். பள்ளிவாசல் தலைவர் யாருன்னா காட்டிடலாம். ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாருன்னா மக்களோட மக்களா இருப்பாரு. ஒரு நாள் ஒருத்தர் வராரு, இதுல யார் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்டுக்கிட்டே வராரு.
யார் அவரு? ரசூல் அப்படி எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்ச உடனே அவருக்கு பயம் ஏற்பட்டுச்சு. கூட்டத்திலிருந்து யார் முகம்மதுன்னு பயங்கர ஆக்குற ஒரு கிராமவாசி, படிப்பறிவு இல்லாதவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர், ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருப்பவர், அவர் கேட்கிறார் ரசூல்லா யாருன்னு கேட்கிறார். யாரு இறை தூதர்னு கேட்கிறாரு. நேரடியா ரசூல்லா அப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்ற உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. பயம் கலந்த ஒரு மரியாதைன்னு சொல்வார்களே. அப்ப ரசூல்லா என்ன செய்றாங்கன்னா, பயப்படாத, பொறுமையா இருக்கு. ரசூல்லா பார்த்த உடனே பயந்துருவார்கள். எதிரிகள் பயந்தார்கள், எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் பயந்தார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள தளவில் எப்படி இருப்பார்கள்? உள்ள தளவுல அவரை மாதிரி ஒரு மனுஷன் சொல்றானா இல்லையா? நம்ம பேசல, எத்தனை பேர் பேசுறாங்க. அவரை மாதிரி ஒரு மனுஷன், அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் உலகத்தில் இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நேசத்துக்குரிய மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டும் பாருங்கள். ரசூல்லா பயன்படுத்திய பொருள், ரசூல்லா உலகத்தில் வெள்ளியை போட்டிருக்கிறாங்க. ரசூல்லா வெள்ளி என்ன? ஒரே ஒரு மோதிரம். ரசூல்லா போட்டிருந்த மோதிரம் என்ன? வெள்ளிக்கு வெள்ளி. அந்த வெள்ளி மோதிரம் எப்ப வரைக்கும் பாதுகாக்கப்படுது தெரியுங்களா? எப்ப வரைக்கும் பாதுகாக்கப்படுதுன்னா, ரசூல்லா மரணிச்சுறாங்க, அபூபக்கர் சித்திக்குல்லாஹ் ஆட்சி காலம் வருது. அபூபக்கர் என்ன செய்யறார்? பாதுகாக்கிறார். உமர் பாதுகாக்கிறார். உஸ்மான் அல்லாஹ் பாதுகாக்கிறார். அவர் போட்டிருக்கிறாங்க ரசூல்லாவுடைய மோதிரம். ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் அல்லாஹ் கிணத்தின் பக்கம் போய் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் என்ன செஞ்சிருச்சு? கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. உஸ்மான் அல்லாஹ் எல்லாரும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு அந்த மோதிரத்தை எடுக்கணும். எல்லாரும் தண்ணி போனா போட்டும், மோதிரத்தை எனக்கு வேணும், ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லாமே திட்டமிட்டு தான் அல்லாஹ் செய்வான். எல்லாமே இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும், வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம் காணாம போயிடுச்சு. எல்லா சஹாபாக்களும் உள்ள இறங்கி தேடுகிறார்கள். மோதிரம் கிடைக்கல. மோதிரம் அதுக்கு பிறகு கிடைக்கல. அல்லாஹ் நாடி கிடைக்காம போயிருச்சு. அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த நடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப சொல்றான், அந்த முடியை கொண்டு வந்து முடியை மட்டும் முசீபத் போயிடும். அந்த முடியை முக்கி குடிச்சா முசீபத் போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு வச்சா போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் உண்மையிலே கிடைச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய Dress என்ன நினைத்துக் கொள்கிறான்? முசீபத்து தீங்கிவிடும், அப்படி நினைத்து விடுவார்கள். இதனாலே அல்லாஹ் நினைச்சிட்டான். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பிரதான பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபின்றக்கான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது சொல்லி பிடிச்சுக்கிறேன். நபின்றக்கான அடையாளம் ஒரு முத்திரை. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரு மஜூசி, நெருப்பு வணங்கி கொண்டிருந்தவர்கள். நெருப்பிலிருந்து கிறிஸ்துவத்துக்கு போறார். கிறிஸ்துவத்துக்கு போய் அங்கே 2 பேரெல்லாம் சந்திச்சு முடிச்சு கடைசி ஒருத்தர் சந்திக்கிறார். அவர் தான் உண்மையை சொல்றாரு. அவர் நபியின் அடையாளம் படுத்திக் கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? அவர் பின்னாடி முத்திரை இருக்கும். என்ன? முகமதுன்ற முத்திரை இருக்கும். அந்த முத்திரை எப்படி இருக்குன்னா, புறா முட்டையுடைய வடிவத்தில் இருக்கும். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருமதி என்ற நபிமொழியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முட்டை வடிவத்தில். சாத்தியம் இருக்கா? முட்டை வடிவத்தில் முத்திரை. இவர் வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் தினமும் வருவார் பார்க்கறதுக்கு. வந்து பார்த்துட்டு போவாரு. தினமும் வருவார், பார்ப்பாரு. எதுக்காக வராருன்னா, நபின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கலாம். இவர் எல்லாருமே அன்பளிப்பு கொடுத்தா வாங்க மாட்டார். சொல்லி அனுப்புறாரு. அந்த ஃபாதர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நபின்ற கடையாளம் ஒண்ணு முத்திரை, ஒண்ணு என்ன தர்ம பொருளை கொடுத்தா வாங்க மாட்டார். இவர் நேரா வராரு, பேரிச்சம்பளத்தை தூக்கிட்டு வராரு. சல்மான் ஃபாரிஸ் எல்லாம் பேரிச்சம்பளத்தை தூக்கிட்டு வராரு. பேரிச்சம்பளத்தை தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தர்ம பொருள் சாப்பிடுங்கன்றார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தர்ம பொருள் இந்த முகம்மதுக்கு ஹராம், சாப்பிட மாட்டேங்கிறார். ஒண்ணு முடிவாயிருச்சு. ஒண்ணு என்ன? முத்திரை. கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் எப்பவுமே மேல துணி போத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மேல போத்திருப்பாங்க. இவர் வருவாரு. ரசூலுல்லாஹ் எப்பயாவது விளக்கு வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ரசூலுல்லாஹ் விளக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கூச்சம் உள்ளவர். வெக்கத்துல ரசூலுல்லாஹ் கன்னி பெண்ணை விட மிஞ்சுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அடுத்தவர்கிட்ட தன்னுடைய உடம்பை காட்டுவாரா? காட்ட மாட்டார். வாய்ப்பு இல்லை. இப்படி போத்தி இருக்கிறாங்க. போத்தி இருக்கிற பார்த்துக்கிட்டே என்ன செய்வார்? எப்படியாவது பார்த்துடலான்னு இப்படி தினமும் வந்துக்கிட்டு போவாரு.
ஒரு கால் என்ன ஆயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ்க்கு வழங்கிருச்சு. இவர் முத்திரை பார்க்கத்தான் ஆசைப்படுறாரு, வேற எதுக்கு ஆசைப்படல. டெய்லி வராரு ரசூலுல்லாஹ் பக்கம் உட்கார்ந்துக்க. வந்தவர் என்ன முன்னாடி உட்கார மாட்டாரு, சல்மான் ஃபாரிஸ் வந்தவர் முன்னாடி உட்கார மாட்டாரு, பின்னாடி தான் உட்காருவார். பின்னாடி உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்க்கு வழங்கிருச்சு, வந்தவர் வேற பார்க்கிறாரு, முத்திரை பார்க்கத்தான் வராரு, வேற எதுக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ் அவர் பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு சல்மான் உட்கார்ந்துருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாருன்னா எதர்ச்சியா நடக்கணும்ல, காட்டுற மாதிரி ஆயிடுவார். காட்டிட்டா இவர் நபின்னு காட்டுற மாதிரி ஆயிடுவார் சிந்தனை வந்து. சல்மான் ஃபாரிஸ் எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி துணி எடுத்து இப்படி உதற மாதிரி, ஏதோ துணியில இருக்கிற மாதிரி இப்படி உதற மாதிரி காட்டுவாங்க. பார்த்துட்டாரு முத்திரையை. பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பை நேசிக்கக்கூடிய அந்த பற்று இருக்கு பாருங்க, அந்த சஹாபாக்கள் அந்த உணர்வு. உலகத்தில் தாய் தந்தையிட்ட விட்டுட்டு ஓடி வந்தவர், இஸ்லாத்திற்காக பல நாடுகளை தொடர்ந்து வந்தவர், அதை நோக்கி எந்த எல்லையை கண்டுபிடிச்சிட்டாரு, முத்திரை பார்த்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல அந்த முத்திரை பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு முத்தமிட்டு சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கையை பிடிச்சார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஏன் இதை பார்க்கத்தான், நீங்க பார்க்கணுன்றக்காக தான் நினைக்கிறேன், நீங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுகிறார் என்று சொன்னால், அதே போல பாருங்கள், உலகத்தில் மனிதர்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், நம்மெல்லாம் அடக்கம் செஞ்சுட்டா மண்ணு சாப்பிட்ரும். நம்முடைய விழா எலும்பை தவிர, ஒரே ஒரு எலும்பை தவிர, ஒரு எலும்பு வந்து மண்ணு சாப்பிடாது, அல்லாஹ் தடுக்கப்பட்டு வைக்கிறோம். நம்ம உடம்பு ஒரு எலும்பு மட்டும், அதை வைத்துதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமையில எழுப்புவான். ஆனா நபிமார்கள் உடல்களை அல்லாஹ் தஆலா மண்ணுக்கு ஹராமாக்க வைத்திருக்கிறான். மண்ணுக்கு தடை செய்யப்பட்டுச்சு, டச் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தோண்டனா ரசூலுல்லாஹ் அப்படி இருப்பாங்க. எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ, எப்படி அடக்கம் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வை போறாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. மரணிச்ச உடனே அபூபக்கர் போறாரு, ரசூலுல்லாஹ் போய் அப்படி பார்க்கறாங்க. பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில் முத்தமிடுகிறார். பொதுவாகவே ஒருத்தர் மரணிச்சிட்டா ஒரு ஸ்மெல் வரும், மலம் மரணிச்சிட்டா ஒரு ஸ்மெல் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில முத்தமிட்டு சொல்கிறார், ரசூலுல்லாஹ் நீங்க உயிரோட இருக்கும் போது நறுமணத்தோட இருந்தீங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் நறுமணத்தோடு இருந்தீர்கள், நீங்க மரணிச்சிட்டீங்க, ஆனா நறுமணம் உங்களை விட்டு போகல. அல்லாஹ் உடல் அப்படி ஏற்படுத்திட்டான், நறுமணத்தோடே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரியவர்களாக, முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக மறு உலகத்தில் ஜன்னத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் கூறி இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது, ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரபீல் மாசத்துல தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தினார் ரசூலுல்லாஹ். கிட்டத்தட்ட 63 வருட காலங்கள் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். இந்த 63 வருட காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நான் சொற்பந்தான் சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அதே போல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் நமது பள்ளிவாசல்ல மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி, தர்பியத்து, ஈமானுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மஹ்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம பள்ளிவாசல்ல தர்பியா என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதரர்களும் ஒரு மணி நேரம் மஹ்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எல்லா சகோதரர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல நம்ம சகோதரர் ரவி அண்ணனுடைய நண்பர் சாகுல் பாய்ன்னு சொல்லிட்டு அவர் உடல்நல ஆபரேஷனுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது. அவர் காலில் ஒரு
புண் ஏற்பட்டு அந்த புண்ணால பயங்கரமான விளைவு ஏற்பட்டு, அதனால அவருக்காக துவா செய்யுங்க. பக்கத்தில் உள்ள நபிசக்கா நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம அண்டை வீட்டார் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நம்முடைய சகோதரர் சன்ஃபீர் பாய் அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடிய மக்களாக உலகத்தில் வாழ்கிறோம், நட்புகளோடு பழகி வாழ்கிறோம். அந்த நட்பு இந்த உலகத்தோடு இருந்து முடிந்து விடக்கூடாது. நம் நண்பர்களோடு, நம் மனைவிகளோடு, நம் உறவுகளோடு, நம் தாய் தந்தையோடு மறு உலகத்தில் சொர்க்கத்தில் பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.